وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூதாவுது 3539, திருமிதி 915 இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல உங்களில் ஹைரு சியாபுக்குமுல் பயாலு, உங்கள் ஆடைகளில் சிறந்தது வெள்ளை நிற ஆடை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்கள் ஆடைகளில் சிறந்தது வெள்ளை நிற ஆடை. ஃபகஃபினு ஃபீஹா மௌதாக்கும் வல் பசூஹா, எனவே உங்களில் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உங்களுடைய அந்த கஃபன் வெள்ளை நிறத்தில் கஃபன் துணியை நீங்கள் போடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு வெள்ளை நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள் என ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அப்போ ஒரு முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் இறந்துட்டாரு, நம் சகோதரர் ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமான சகோதரர் இறந்துட்டாரு, உறவுகள்லையோ அவர் நெருக்கமானவரோ யாரா இருக்கட்டும், ஒருவர் இறந்துட்டாருன்னா அவரை சுற்றி இருப்பவர்கள் மீது கடமையாகும். என்ன கடமை அப்படின்னு சொன்னா, எப்படி அவரை குளிப்பாட்டுறது கடமையோ, எப்படி அவருக்கு ஜனாசா தொழுவை வைப்பது கடமையோ, அதே போன்று அவருக்கு கஃபன் இடுவது கடமை. அவருக்கு கஃபன் இடுவது கடமை. அந்த கஃபன் வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிறத்துல தான் இருக்கணும். அந்த ஆடை, கஃபனினுடைய ஆடை வெள்ளை நிறத்துல தான் இருக்கணும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற ஆடையை விரும்பி இருக்கிறாங்க. எப்படி நீங்க இறந்த ஒருவருக்கு நீங்கள் வெள்ளை நிறத்துல நீங்கள் கஃபனிடுங்கள் என்பதாக சொன்னாங்களோ, அதே போன்று நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையும் என்ன செய்யும், வல் பசூஹா, நீங்கள் வெள்ளை நிற ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள், அதுவே ஹைருன் சியாபக்கும், உங்களுக்கு அதுவே சிறந்தது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற ஆடையை விரும்பினாங்க என்பதா இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இறுதி கடனுடைய பொறுப்பை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாரு. ஒரு சகோதரர் இறந்து போயிட்டாரு, அவருடைய இறுதி கடனுடைய பொறுப்பை ஒருத்தர் ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு கஃபனிடுவது முக்கியம், அது வெள்ளை நிறத்துல இருக்கணும், அதை அழகிய முறையில் நீங்கள் அணிவிக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப வேறு ஒரு நிற ஆடையை என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு ஜனாசாவிற்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு நிற ஆடையை ஜனாசாவுக்கு போடக்கூடாது. வெள்ளை நிற ஆடை அந்த கஃபன் இல்லாமல் வேறு ஒரு கலர்ல என்ன செஞ்சிடக்கூடாது, கஃபன் இடுவது கூடாது. நம்ம பார்க்கிறோம், சில இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருக்குது. ஏதாவது ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கஃபன் போட்டுருவாங்க. கஃபன் போட்டுட்டு அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா கணவர் இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்க, கணவர் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க என்பதாக ஒரு கலர் புடவையை போட்டு அனுப்புவாங்க. அதாவது சுமங்கலியா போறாங்க, அதனால என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு கலர் புடவை, ஏதாச்சும் அவங்க மேல ஒரு கலர் துணியை போத்தி விட்டு அடக்கம் செய்யறதை இஸ்லாமிய சமூகத்திலே நம்மளால பார்க்க முடியும். இன்னும் பல கிராமங்கள்ல பல ஊர்கள்ல இது நடைமுறையில இருக்குது. அப்ப இது அறவே கூடாது என்பது இந்த ஹதீஸ்ல நம்ம தெளிவா வருது. இந்த சுமங்கலி என்கின்ற அடிப்படையில் அவங்க கணவர் இருக்கும் பொழுது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சுமங்கலியா தான் போகணுங்கிறது மாற்று மத கொள்கை. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. கஃபன் என்று சொன்னாலே ஹைரு சியாபுக்குமுல் பயாலு, உங்களில் சிறந்த ஆடை வெள்ளை. அதே போன்று ஃபகஃபினு, நீங்க கஃபன் இட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபகஃபினு ஃபீஹா மௌதாக்கும்,
மௌத்தா போன ஒருத்தருக்கு நீங்க கஃபன் இட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வெள்ளை நிறத்துல தான் அந்த கஃபன் இருக்கணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு அனுமதிக்கவும் கூடாது, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனுமதிக்கவும் கூடாது. அங்க இருக்கக்கூடியவர்கள் அதை தடுக்கணும். இல்ல, கஃபன் என்பது வெள்ளை நிறத்துல தான் இருக்கணும் என்பதாக இந்த ஹதீஸை கொண்டு நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று. இரண்டாவது, ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் ஹஜ்ரத்னா இப்ராஹிம் அலை அவங்க இறந்து போயிட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, நான் முழுமையாக பார்க்கின்ற வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் இந்த அவங்க மகன் அந்த குழந்தைய இந்த ஜனாசாவை நான் முழுமையாக பார்க்கின்ற வரை கஃபனை முழுமைப்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னாங்க. நான் முழுமையா பார்க்கிற வரைக்கும் கஃபனை நீங்க முழுமைப்படுத்த வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஜனாசாவுக்கு கஃபனை முழுமைப்படுத்தியாச்சு. முழுமைனா என்ன? ஃபுல்லா அவரை குளிப்பாட்டியாச்சு, அவருக்கு முழுமையாக கஃபன் இட்டாச்சு, அவருடைய காலை கட்டியாச்சு, நடுப்பகுதி இடுப்பு பகுதியை வயிறு பகுதியை கட்டியாச்சு, தலைப்பகுதியை கட்டியாச்சு. இதுதான் முழுமைப்படுத்துறது. முழுமைப்படுத்தியாச்சு. முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் என்ன செஞ்சிடும்? நான் பார்ப்பதற்கு முன்னால் முழுமைப்படுத்தாதீங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு கஃபன் இட்டுட்டு அந்த குழந்தையினுடைய முகம் தெரியும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்தாங்க என்பதாக இந்த ஹதீஸ ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்புறம் வந்து பார்த்ததற்கு பிறகு என்ன செய்யப்பட்டது? முகம் கட்டப்பட்டது என்பதாக சொல்லப்படும். அப்ப இந்த ஜனாசாவை நான் பார்க்கின்ற வரையிலும் முழுமைப்படுத்த வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனாசாவை முழுமைப்படுத்திட்டாங்க. முழுமைனா என்ன? கை, காலு, இடுப்பு, தலை எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டியதற்கு பின்னால் அதை மீண்டும் மீண்டும் திறப்பது இருக்குதுல, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. இப்போ நம்ம வீட்டுல கஃபனை கட்டிடுவோம். வீட்டுல கஃபனை ஜனாசாவை இழுத்து போட்டு என்ன செஞ்சிடறாரு? கஃபனை கட்டியாச்சு. பள்ளிக்கு கொண்டுட்டு போறோம். பள்ளிக்கு கொண்டுட்டு போய் ஜனாசாவினுடைய தொழுகை நடக்குது. ஜனாசா தொழுகை நடந்த உடனே மீண்டும் என்ன செய்யப்படுது? அந்த முகம் திறக்கப்படுது. பார்க்கிறவங்க வந்து பாருங்க என்பதாக திறக்கப்படுது. சரி, அங்க திறக்கப்பட்டு அங்க பார்க்கப்படுது. திருப்பி என்ன செய்யுது? கபருஸ்தானு கொண்டு வரப்படுது. கபருஸ்தானு கொண்டு வந்து அடக்கம் செய்து கொண்டால் மீண்டும் என்ன செய்யுது? திறக்கப்படுது. அந்த முகம் திறக்கப்படும். பார்க்கிறவங்க வந்து பாருங்க என்பதாக இப்படி மீண்டும் மீண்டும் திறப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதிக்கல. ஜனாசாவை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் அதை நீங்க பார்த்துருங்க. அந்த கஃபனை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் அதை நீங்க பார்த்துருங்க. முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அதை மீண்டும் மீண்டும் திறக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. இது அவருடன் இருக்கக்கூடிய சகோதரருடைய கடமை. அப்ப என்ன செய்யணும்னா, குடும்பத்தார்கள்னா நம்ம போய் மற்றவங்க போய் சொல்ல முடியாது. அப்ப குடும்பத்தார்கள் அதுக்கு அனுமதிக்க கூடாது. அது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய கடமை என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக இரண்டாவது ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அடுத்து மூன்றாவதாக சொல்றாங்க, அஸ்ரிஉ பில் ஜனாஸத்தி. ஒரு ஜனாசாவை சுற்றி இருப்பவர்கள் மீது இது கடமை. ஜனாசாவை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மீது இது கடமை. அஸ்ரிஉ பில் ஜனாஸத்தி. நீங்கள் ஜனாசாவை சுமந்து விட்டீர்கள் என்று சொன்னால், யாரு ஜனாசாவை சுமக்குறாங்களோ அஸ்ரிஉ, அவங்க என்ன செய்யுங்க? சுமந்து செல்லக்கூடியவர்கள் அதை விரைவுபடுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு ஜனாசாவை யாரு சுமக்குறாங்களோ, சுமக்கக்கூடியவங்க அதை கொண்டு செல்லக்கூடிய விஷயத்துல அஸ்ரிஉ, அதை நீங்கள் வேகமாக விரைவுபடுத்துங்கள். அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, அந்த ஜனாசா நல்லறம் புரிந்ததாக இருந்தால், அந்த ஜனாசா நல்லறம் புரிந்த ஜனாசாவாக இருந்தால் அதை நன்மையின் பக்கம் நீங்கள் விரைவாக கொண்டு செல்கின்றீர்கள். வேறு விதமாக இருந்தால், வேறு விதம்னா என்ன? அது பாவம் செய்தவராகவோ, அது அல்லாஹ்வுடைய விஷயத்துல அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவை விரைந்து கொண்டு போங்க, இந்த ஜனாசாவை தாமதிச்சு கொண்டு போங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தல. ஏன்னா ஒருவருடைய நல்லது கெட்டதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அதனால பொதுவா இப்படி சொல்றாங்க, அது நல்லறம் புரிந்த ஜனாசாவாக இருந்தால் அதை நன்மையின் பக்கம் விரைவாக கொண்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க. அது வேறு விதமாக இருந்தால், அப்படின்னா அது பாவம் செய்தவராக இருக்கலாம் அல்லது பாவியாக இருக்கலாம், அது நம்ம அதை கணிக்க முடியாது. அது வேறு விதமாக இருந்தால் ஒரு தீங்கை உங்களுடைய தோளில் இருந்து நீங்கள் விரைவாக இறக்கி வைக்கிறீங்க. அது பாவம் செய்த ஒரு ஜனாசாவா இருந்துச்சுன்னு சொன்னா
அப்படிப்பட்ட அந்த பாவம் செய்த அந்த ஜனாசாவை நீங்க என்ன செய்றீங்க, உங்க தோல்ல இருந்து விரைவாக நீங்க இறக்கி வைக்கிறீங்க என்பதாக இந்த ரெண்டு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஸ்ரிஉ பில் ஜனாஸதி, ஜனாசாவை விரைவுபடுத்துவதை பத்தி பேசுறாங்க. இப்ப இந்த ஜனாசாவை விரைவுபடுத்துறதுனா என்ன? இது புகாரியில 1315, முஸ்லீம்ல 1721 இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகுது. இந்த ஜனாசாவை விரைவுபடுத்துறதுனா என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஜனாசாவை எடுப்பதிலையும் விரைவுபடுத்தணும். ஜனாசாவை விரைவுபடுத்து என்பதாக இந்த ஹதீஸ் வருது. சுமந்து விட்டால் விரைவுபடுத்துங்கள் என்பதாக சொல்றாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஜனாசாவை எடுப்பதிலை நம்ம என்ன செய்யணும், விரைவுபடுத்தணும். அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடு தன்மை அது அது வெளியாகுவதற்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், அதை எடுத்து அடக்கம் செய்வதே சிறந்தது என்பதாக சொல்லப்படுது. அப்ப எடுக்கிறதுல விரைவுபடுத்தணும், கால தாமதிக்க கூடாது. 2 நாள் 1 நாள் முழுமையாக என்ன செய்யக்கூடாது, ஜனாசாவை போட்டு வைப்பதை விட அதை எடுப்புறதுலையும் விரைவுபடுத்துவதை மாதிரி அதை கொண்டு போவதிலையும் விரைவுபடுத்தணும். அஸ்ரிஉ பில் ஜனாஸதி, அதுக்காண்டி தூக்கிக்கிட்டு ஓடக்கூடாது. இன்னைக்கு விரைவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கின்ற காரணத்தினால் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, ஜனாசாக்களை தூக்கிட்டு ஓடுறத பார்க்கணும். இளைஞர்கள் சுமந்துக்கிட்டு வேகமாக ஓடுவாங்க, அப்படி ஓடக்கூடாது. ஜனாசாவை விரைவுபடுத்தும் பொழுது அந்த ஜனாசா என்ன செய்யக்கூடாது, நாம விரைவுபடுத்துறங்கிற அடிப்படையில அதை போட்டு குலுங்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போறத பார்க்கணும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யறாங்க. அந்த ஜனாசா எந்த நிலையிலையுமே அதனுடைய அந்த குலுக்கங்கள், அந்த ஆட்டங்கள் இல்லாத அளவிற்கு ஜனாசாவை அஸ்ரிஉ பில் ஜனாஸதி, அந்த ஜனாசாவை நீங்க விரைவுபடுத்துங்க. அது அவரை சுற்றி இருப்பவர்கள் மீது கடமை என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது.